ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சொத்தினுடைய எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் அந்த சொத்தினுடைய வரி ரசீதை எப்படி ஆன்லைன் மூலமாக சுலபமாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த தகவலை நீங்களும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வில்லேஜ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு சொத்தினுடைய வரி ரசீதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு bptax.tnrd.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு வரி வகை வந்து செலக்ட் பண்ணணும். சொத்து வரியா, குடிநீர் கட்டணமா, தொழில் வரியா, அல்லது வர்த்தக உரிமமா, இதர வசூலா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அடுத்து மாவட்டம், அந்த சொத்து எந்த மாவட்டத்தில் இருக்குது, ஒன்றியம் செலக்ட் பண்ணணும், ஊராட்சி செலக்ட் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 தகவல் கேட்டிருப்பாங்க. ஒன்று வரி விதிப்பு எண், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அல்லது ரசீது எண் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்போ வரி விதிப்பு எண் உங்களுக்கு தெரிஞ்சா வரி விதிப்பு எண் மட்டும் இந்த பாக்ஸில் போட்டுருங்க. போட்டு நீங்கள் அந்த வரி ரசீதை வந்து டவுன்லோட் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ஏற்கனவே அந்த ரசீது எண் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ரசீது எண்ணை போட்டு அந்த வரி ரசீது காப்பியை டவுன்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ரெண்டுமே தெரியாது, ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டியினுடைய வரி டேக்ஸ் ரெசிப்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வரி விதிப்பு எண் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். கீழே அப்படியே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்கள் நிலுவை தொகையை பார்க்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் வரி விதிப்பு எண் கண்டுபிடிச்சிக்கலாம். எந்த ஒரு டீட்டெயிலுமே தேவையில்லை. ஆனால் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வரி விதிப்பு எண் அல்லது அலைபேசி எண், அந்த சொத்தினுடைய உரிமையாளர், அந்த சொத்து யார் பேரில் பதிவாயிருக்கோ அவருடைய மொபைல் நம்பரு, அப்படி இல்லை அப்படின்னா 3வது ஆப்ஷன் கதவு எண், டோர் நம்பர் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு டீட்டெயில்ஸ் என்னென்னா டோர் நம்பர், கதவு எண் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எந்த ஒரு சொத்துக்கான வரி ரசீதும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வரி வகை, சொத்து வரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அதில் தான் இருக்கும். அடுத்ததாக மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள், அந்த சொத்து இருக்கக்கூடிய மாவட்டம். அடுத்ததாக பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வில்லேஜ், பஞ்சாயத்து, எந்த பஞ்சாயத்து கீழே அந்த சொத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கதவு எண் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சொத்தினுடைய கதவு எண் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அந்த அந்த சொத்தினுடைய உரிமையாளர் மொபைல் நம்பர் தெரிஞ்சாலும் இந்த அலைபேசி எண் அப்படிங்கிற பாக்ஸில் மொபைல் நம்பர் மட்டும் கொடுத்தா கூட போதுமானது. ஸோ ஒன்ஸ் கதவு எண் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுங்க. கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதை கொடுத்தோன்னே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கீழே வந்துடும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா டீட்டெயில்ஸ் வந்துடும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, வரி விதிப்பு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வரி விதிப்பு எண். இப்போ நம்மளுக்கு வரி விதிப்பு எண் கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இந்த நம்பர் வச்சு நீங்கள் சொத்து வரி ரசீதை டவுன்லோட் பண்ணலாம். அகைன் வந்து இந்த ஹோம் பேஜ் போயிருங்க. போயிட்டு இந்த வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதில் போயிட்டு வரி வகை செலக்ட் பண்ணுங்க, சொத்து வரி. மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஒன்றியம் செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா ஊராட்சி செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரி விதிப்பு எண் நீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த வரி விதிப்பு எண்ணை இந்த பாக்ஸ் என்டர் பண்ணிட்டு ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் வரும் கேப்சா கோடு. அது கொடுத்துட்டு கீழே ஷோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதை கொடுத்தோன்னா அப்படியே இந்த பேஜுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, கடைசியாக வரி வசூல் செய்த நாள், டேட் வந்து போட்டிருப்பாங்க. எந்த டைம்ல வரி வசூல் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு உண்டான ரசீது எண் என்ன, தமிழ்ல வேணும், அந்த வரி ரசீது வந்து உங்களுக்கு தமிழ்ல வேணும் அப்படின்னா தமிழ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது கீழே டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இல்லை உங்களுக்கு அந்த டேக்ஸ் ரெசிப்ட் வந்து இங்கிலீஷ்ல வேணும் அப்படின்னா இதில் பாருங்க, இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே இருக்கக்கூடிய டவுன்லோட் ரெசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இது கொடுத்தோன்னே அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ரெசிப்ட் உங்களுக்கு கை கிடைச்சிடும். ஸோ எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் அந்த சொத்தினுடைய வரி ரசீது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுது. ஸோ அதனால் நீங்களே ஓனராக இருந்தாலும் இந்த வரி ரசீதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க.
உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அந்த வரி ரசீதை ஒரு காப்பி டவுன்லோட் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.